விவசாயிகள் தனது விவசாய நிலத்திற்கு வேலைக்கு செல்கின்ற பொழுது காலில் செருப்பு அணிந்து செல்ல மாட்டார்கள், வெறுங்காலோடே போவாங்க. ஏனென்றால் உணவளிக்கக்கூடிய அந்த நிலம் கடவுளுக்கு சமமாக பார்ப்பார். உணவளிக்கக்கூடிய இந்த நிலத்தை தெய்வமாக கருதுகின்ற வழக்கம் நமது தமிழக விவசாயிகளுக்கு உண்டு. பொதுவாக அனைத்து விவசாயிகளும் உண்டு. கிடங்கில் இருக்கிற நெல்மணியின் ஈரப்பதத்தை ஆய்வு செய்வதற்காக வந்த டெல்லியிலிருந்து வந்த அதிகாரிகள் பூட்ஸ் காலை போட்டுக்கொண்டு நெல் மூட்டைகள் மீது ஏறி இருக்கிறார். அதை பார்த்த விவசாயிகளுக்கு நெஞ்சம் படபடத்து போய் அதை தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உந்து சக்தியாக இருந்தாலும் கூட அவர்கள் மௌனம் கத்தார்கள். ஏன்னா ஈரப்பதம் சம்பந்தமாக முடிவெடுக்கக்கூடிய அந்த அதிகாரி நமக்கு எதிராக முடிவெடுத்து விட்டால் என்ன செய்வது என்ற அச்சத்துடனேயே பதப்பதைப்புடன் அவர்கள் அதை பார்த்து கொண்டே இருந்தார். அதில் ஒரு அதிகாரி தமிழக அதிகாரியா இருந்திருக்கிறார். தமிழக அதிகாரியாவது விவசாயிகளுடைய உணர்வை புரிந்து கொண்டு அவர்களுடைய வருத்தத்தை போக்குகின்ற விதமாக இவர் பூட்ஸ் காலை போட்டு ஏறாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம். இவர் சொல்லவும் கிடையாது, இவரும் பூட்ஸ் காலை போட்டு ஏறி இருக்கிறார் என்ற செய்தி செய்தித்தாட்களில் வந்திருக்கிறது. அது ஒரு முக்கிய விடயமாக விவசாயிகள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது.